எக்கி சோனி மணி ஆயிட்டு சீக்கிரம் டிவியை மாற்றி வை. என்னோட நேரம் ஆரம்பமாயிட்டு பார்த்தியா? மணி 2 ஆகுது. பைய டீ நான் நாடகம் பார்க்கணும். இன்னும் ஒன்றும் மணியெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஒரு டோரி கொண்டு வச்சுட்டு செல்லு பார்த்துட்டு இருக்கல, அதையே மூடிக்கிட்டு பாரு டீ. மணி 1:45 தான் ஆகுது. அதுக்குள்ளே உனக்கு டிவியை கொடுக்கணுமோ? மணி 2 மணிக்கு மேலே தாண்டினா தான் நான் ரிமோட்டை கொடுப்பேன். அது வரைக்கும் நான் படம் பார்ப்பேன். வாயை முடிட்டு உக்காந்துரு. நேத்தி நேத்தியே நாடகம் பார்க்கல. நேற்று கரண்ட் ஆஃப் ஆயிட்டு. நேற்று சடன் போட்டாவ. இன்னைக்கு நான் பார்க்கணும். ஒழுங்கு மதியதை மாற்றி வச்சிரு சொல்லிட்டேன். அம்மா உன் நேரத்தில் மட்டும் தான் நீ டிவி பார்க்கணும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதை நான் பார்ப்பேன். இதை அப்பா சொல்லியிருக்காவ. ஒழுங்கா 2 மணிக்கு மேலே ரிமோட்டை என் கையில் கொடுத்துரு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே ஏதாவது ஆனால் என்ன கேட்கக்கூடாது பார்த்துக்க. எப்போ இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. 3 கண்ணு அந்த செல்லை பாரடி. அதுக்கப்புறம் பார்க்கலாம் டிவியை. நான் ஏதாவது பார்க்கும்போது வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பேன். போட்டான். ஏய் சூப்பர் தலை அப்படியே அடி குத்து. என்ன சூப்பரா இருக்கு. சூப்பர் பாத்தியா? வீட்டில் ஒரு வேலை கிடையாது. ஒருத்தர் செல்லு பார்க்கா, ஒருத்தர் டிவி பார்க்கா. எட்டி சோனி சத்தியா எட்டி உங்களை தான் கூப்பிடு. எங்க பாருங்க. சொல்லுமா கேக்கு. எட்டி குழம்பு வைக்க ஒன்றும் கிடையாது. சோறு வெந்துட்டு கிடக்கு. இந்த கடையில் போயிட்டு மீன் கறி ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வரேன். அப்போ வர மத்தியானத்துக்கு சோறு திங்க வந்துடுவாவ. லேட்டாகுது. நான் போயிட்டு ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வரேன். சோறு ஏதாவது சோத்தை வடிச்சு போட்டுருங்க. என்ன சோத்தை குழைய விட்டுறாது எடி. அப்போ சோறு குழஞ்சதான் திங்க மாட்டாவ. சரியா? எடி மணியாவது டிவியை மாற்றி சொல்லிட்டேன். என்ன தும்புற பத்தியா? எட்டி உங்கள்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 பேருக்கு எனக்கு காது அவிஞ்சா போச்சு. இல்லை தும்புறா இனிமே சொல்லுமா. காது கேக்கு. சோறு வெந்துக்கிட்டு கிடக்கு. மரியாதையை வடிச்சு வச்சிருங்க. மித்த வேலை சாமெல்லாம் கிடக்கு. அதெல்லாம் எல்லாத்தையும் விளக்கி அலமாரில கமுத்து வச்சிடணும். என்ன புரியுதா? நான் வரதுக்குள்ள அவ வேலையும் பார்த்து வச்சிருக்கணும். நான் வந்து பார்ப்பேன். ஏதாவது ஏடா கூட பண்ணி வச்சிருந்தியே 2 பேரையும் சவட்டி இழுத்துருவேன் பார்த்துக்க. உச்சி வெயில் மண்டையை பொழக்குது. வர வரைக்கும் அடிச்சு கொண்டு விட வேண்டி. ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒழுங்கா வீட்டில் வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா இருங்க. இடி மணி ஆயிட்டு டிவி மாத்துன்னு சொன்னல. இரு இந்த படம் முடிஞ்சோன்னா நான் வைக்கேன். பேசாம இரு. ஒழுங்கு மாதிரி ரிமோட் குட்டுடி சனியனி. எப்போ பார்த்தாலும் உன்னோட இடிய தொல்லை. ஒழுங்கா நிம்மதியாக டிவி கூட என்னால் பார்க்க முடியாது. காலையிலேருந்து தானே பார்க்க. உன் கண்ணை அவஞ்சு போவ. ரிமோட்டை கூட இரு ஒரு 5 நிமிஷம் இந்த படம் முடிஞ்சிரும்ல. அதுக்குள்ள உனக்கு அவசரம் பொருட்களையோ அப்படியே நாடகம் பார்த்துட்டு அப்படியே கிழிக்க போறா. மூஞ்சி முவரக்கட்டையும் பாரு. என்னை வடி சனியன்னு சொன்னா நீ தான் சனி எட்டி போடி தூரப்பா வந்துட்ட. அம்மா காலை உடைச்சு விட்டா. என்னை வட்டி அடிக்க இரு. உனக்கு இருக்கு. நானா ரிமோட்டை கொடுத்துருப்பேன்ல. இப்போ அவசரப்பட்டல. நல்லா மீட்டி வாங்கு. சாவு. நீ இல்லைனா நான் நிம்மதிதான் அது இருப்பேன். மூஞ்சி முறகட்டை பத்தியா? என்னை வட்டி அடிக்க இரு. இன்னைக்கு நீ செத்த. நீ இதை பாவட்டுன்னு